டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி, ஆளுநர் தொடர்பாக வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை 5 மணி முதல் தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவர் கற்பக விநாயகரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானது. இந்த வருஷம் இது நாங்கள் பார்க்கலன்னா எங்களுக்கு அந்த இயர் முடிஞ்ச மாதிரியே இருக்காது. கோவை புலியகுளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற 19 அடி உயரம் கொண்ட முந்து விநாயகர் சிலைக்கு 4 டன் மலர்களால் சந்தன காப்புடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. செவ்வந்தி, ரோஜா, அருகம்புல் ஆகியவை அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகரை பார்த்தாதான் விநாயகர் சதுர்த்தி நடந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பிள்ளையாரை நாங்கள் பிடிச்சி வச்சு ஒரு 3வது நாளோ இல்லை 5வது நாளோ கரைக்கிறது உண்டு. கோவை சிவானந்தா காலனி ரத்னபுரி பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலான நோட்டுகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள விநாயகர் கோயிலில் அதிகாலையிலேயே கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவையொட்டி மூலவருக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டது. அமெரிக்கன் டைமண்ட் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு புஷ்ப அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பக்தர்களுக்கு 15,000 லட்டுகளும், சர்க்கரை பொங்கல், புளியோதரை உள்ளிட்ட 9 வகையான பிரசாதங்களும் வழங்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகர் சிலைகளை வீடுவீடாக சென்று இஸ்லாமியர்கள் வழங்கியது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாப்பாரப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கியும் வீடுவீடாக சென்று பூஜை பொருட்கள் கொடுப்பதையும் அப்பகுதி இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இம்முறையும் 100க்கும் மேற்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று விநாயகர் சிலையையும் பூஜை பொருட்களையும் மிலாடி நபி விழா குழுவினர் வழங்கினர். பாசிச சக்திகள் அழிவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சியை செய்து வருகிறோம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் அண்ணன் தம்பி போல பழகுவதை உறுதி செய்யும் விதமாக இந்த பணியை மேற்கொள்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்காதது குறித்து நீதித்துறை அமைதி காக்க வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டுமென குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது. மத்திய அரசும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநில அரசுகள் தங்கள் வாதங்கள் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்தன. குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் விருப்புரிமையை நீதித்துறை மதிப்பாய்வு செய்ய இயலாது என்று வாதிட்ட மகாராஷ்டிரா அரசு தரப்பு வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல், ஆளுநரின் செயல்பாடுகளில் தவறு இருந்தால் நாடாளுமன்றத்தில் கவனித்துக் கொள்ளும் என்றும் நீதித்துறை முன்பு வைக்கக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு 2020 முதல் 2025 வரையிலான மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்தால் நீதிமன்றம் அமைதி காக்க வேண்டுமா என்று கடுமையாக சாடியது. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனத்தை நீதிமன்றங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் என்று 1994 உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி கவாய் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காக ஆளுநர் தரும் பரிந்துரையையே மறு ஆய்வு செய்ய அதிகாரம் உள்ள போது 200வது பிரிவின் கீழ் மசோதாக்களின் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள விருப்ப உரிமை மீது மறு ஆய்வு செய்ய முடியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாங்கிய சொத்திற்கு உரிமை கோரி மோசடியாக வேறு நபர்கள் பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என கணவர் போனி கபூர் வருவாய்த்துறையிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தாம்பரம் தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலிதுவாக்கத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர்
என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது தாத்தா சம்பந்த முதலியாரின் 5 வாரிசுகளில் ஒருவரான ராணியம்மாள் ஈசிஆரில் உள்ள 1.34 ஏக்கர் நிலத்தை மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் ஸ்ரீதேவிக்கு விற்பனை செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டா 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். வாக்கு திருட்டு புகார் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டு வருகிறார். வாக்காளர் உரிமை என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காலை 10:30 மணிக்கு ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் செல்லவுள்ள முதலமைச்சர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். அதன் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் இன்று மாலை சென்னை திரும்ப உள்ளார். அடுத்ததாக வரும் 29ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள பேரணியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கோவை மாஸ்டர் பிளான் 2043 திட்டம் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை மாஸ்டர் பிளான் 2041 திட்டம் மூலம் நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோவை மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதன் மூலம் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதிகளில் நிலவகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாநாட்டில் ராம்பாக்கின் போது மேடை மீது ஏறிய தொண்டரை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 21ஆம் தேதி தவிகவின் 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ராம்பாக் சென்றபோது மேடை மீது ஏறிய தொண்டர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். ஒரு சிலரை குண்டுக்கட்டாக தூக்கி மேடைக்கு கீழே தள்ளிவிட்டனர். அப்படி தன்னை பவுன்சர்கள் தள்ளிவிட்டதில் நெஞ்சில் காயம் ஏற்பட்டதாக பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தந்தார். அதன் அடிப்படையில் குன்னம் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் பெயர் தெரியாத பவுன்சர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திட்டுவது, தாக்குவது, வேகமாக தள்ளிவிடுவது ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற பொதுக்குழு கணக்கு தலைவருமான செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றார். அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்றால், பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். தொடர்ந்து அரசின் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அருவருக்கத்தக்க செயல் என்று கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருவருக்கத்தக்க சம்பவம் நடந்திருக்கு. இது காங்கிரஸுடைய பெயரில் அந்த சொத்து இருக்கு. காங்கிரஸுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து காங்கிரஸ் சொத்தாக இருக்கு. பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார்.
திமுக அளித்த வாக்குறுதிகளில் சுமார் 74% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஓட்டலில் பாமக சார்பில் விடியல் எங்கே என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ் 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதன் ஆவணமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. சரி, 13% வச்சுக்கீங்களா, 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் நேரடியாக விவாதம் நடத்த தயார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சமூக நீதி பேசும் திமுக ஏழை மக்களை கண்டறிய இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி விமர்சித்தார். இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50% வரி இன்று இரவு முதல் அமலுக்கு வருவது, தர்மஸ்தலா வழக்கில் நடந்த திடீர் திருப்பம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வரி விதிப்புக்கு மத்தியிலும் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களின் நலனை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா அறிவித்துள்ள 50% வரி இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறை கடுமையாக பாதிப்பதுடன் அமெரிக்காவில் நகைகளின் விலையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கடல் உணவுகள், வாகன உதிரி பாகங்கள், மெத்தை, படுக்கை விரிப்புகள் என சுமார் 55% இந்திய ஏற்றுமதி பொருட்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மருந்துகள் மற்றும் மருந்து மூலப்பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சில எலக்ட்ரானிக் பொருட்கள், கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய ஜவுளிகளுக்கு ட்ரம்ப் வரியை கடுமையாக உயர்த்திய நிலையில் அந்த நிதிச்சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அங்குள்ள வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுப்பதாக திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலையுடன் கூறுகின்றனர். இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் 25% இறக்குமதி வரி விதித்துள்ளதால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அங்குள்ள வியாபாரிகள் கூடுதல் வரி செலுத்த வேண்டியுள்ளது. இது குறித்து கூறிய திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரி விதிப்பு அமலுக்கு வருவதற்கு முன்பே பெரும்பாலான சரக்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டதாக தெரிவித்தனர். வரி விதிப்பால் விலை அதிகமாகும் என்பதால் தங்களுக்கு 5 முதல் 25% வரை சலுகை கொடுக்க அமெரிக்க வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுப்பதாக கூறுகின்றனர். வரி விதிப்பினால் திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு மாதந்தோறும் 1300 கோடி ரூபாய் முதல் 1500 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும், தேசிய அளவில் 4000 கோடி ரூபாய் முதல் 4200 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நம்மை விட வரி குறைவு என்பதால் வங்கதேசம், வியட்நாம், கம்போடியா, பாகிஸ்தான் ஏற்றுமதியாளர்களுக்கு லாபமும் வாய்ப்பும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறினர். முதலீட்டாளர்களை ஈர்க்கும் விதமாக அனைத்து மாநிலங்களும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மாருதி சுசுகி நிறுவனத்தின் இ விட்டாரா என்ற முதல் மின்சார காரை கொடியசைத்து அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஜப்பானைச் சேர்ந்த சுசுகி நிறுவனம் இந்தியாவில் மின்சார கார்களை தயாரித்து ஜப்பான் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா உற்பத்தி துறையில் 500% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், செல்போன் உற்பத்தி துறையில் 2700% வளர்ச்சி கண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். कॉम्पिटिशन का जमाना है, जो राज्य जितनी तेजी से अपनी पॉलिसीज को नीट एंड क्लीन रखता है, इफ्स एंड बट्स के बिना रखता है, तो इन्वेस्टर का विश्वास बढ़ता है. इन्वेस्टर आने के लिए हिम्मत के साथ आता है. அரிய வகை தாதுவான மாங்கனீஸ் பற்றாக்குறையால் ஆட்டோமொபைல் துறை பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தேசிய அரிய வகை தாதுக்கள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு முக்கியமான கனிமங்கள் கண்டுபிடிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்துத்துவா அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை நடத்தினர். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோயில் பகுதியில்
வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக முன்னாள் ஊழியர் சின்னையா புகார் அளித்தார். இதுகுறித்து சின்னையாவிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தவறான தகவல்களை கூறியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இந்நிலையில் சின்னையா ராஷ்டிரிய இந்து ஜாக்ரன் வேதிகா என்ற அமைப்பின் தலைவரான மகேஷ் ஷெட்டி திமரோடி வீட்டில் 2 மாதங்கள் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மகேஷ் ஷெட்டி வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயில் செல்லும் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 பக்தர்கள் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் கனமழை வெள்ளம் கரைபுரண்டோடும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கத்ரா என்ற பகுதியில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் உணவருந்தும் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 30 பக்தர்கள் சிக்கி உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளனர். சிலர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவை அடுத்து அப்பகுதியில் பக்தர்கள் செல்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல பகுதிகளில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் உள்ளிட்டவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலஸ்தீன நகரமான ரமல்லாவுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் நிலாவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் முயற்சியில் புதிய ராக்கெட்டை சோதித்த ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். பாலஸ்தீன நகரமான ரமல்லாவுக்குள் புகுந்து இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசாவில் உள்ள ஹமாஸ்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெஸ்ட் பேங்க் பகுதிக்கும் போர் பதற்றம் பரவிய நிலையில் பாலஸ்தீனர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ரமல்லாவுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் நுழைந்து தாக்குதல் நடத்தியது. பரபரப்பான சாலையில் திடீரென நுழைந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் போக்குவரத்தை நிறுத்தி அப்பகுதி மக்கள் மீது ரப்பர் தொட்டாக்களால் சுட்டும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தினர். அவர்கள் மீது அப்பகுதி மக்கள் கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த சண்டையில் 19 பாலஸ்தீனர்கள் காயமடைந்தனர். நடப்பாண்டில் மட்டும் இதுபோல் 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாகவும் அதில் 11 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்கேரியாவின் கருங்கடல் பகுதியில் நடைபெற்ற வண்ணமயமான காற்றாடி திருவிழா பார்வையாளர்களை வியக்க வைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் பல்கேரியாவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பறவைகள் வலசை செய்வதை கொண்டாடும் விதமாக இந்த காற்றாடி திருவிழா நடத்தப்படுகிறது. பறவைகளின் வாழ்விடம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த காற்றாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 5வது ஆண்டாக நடைபெற்ற காற்றாடி திருவிழாவில் கரடி, புலி, தேள், மீன், பறவைகள் வடிவிலான காற்றாடிகள் வானில் வட்டமிட்டது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. குறிப்பாக ஆக்டோபஸுகள் வடிவில் காற்றாடிகள் வானை அலங்கரித்தன. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் பிரணாய் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர். உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் களை கட்டி வருகிறது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து பல்கேரிய வீராங்கனை நல்பேண்டோவா மோதினர். ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய சிந்து 23-21, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் பிரணாய் பின்லாந்தின் ஜோகிமை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக சென்ற இந்த போட்டியில் பிரணாய் 21-18, 21-15 என்ற செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். தீர்த்த கனமழையும் காட்டாற்று வெள்ளமும் வியட்நாமை புரட்டி போட்ட காட்சிகளே இவை. கஜகி புயல் காரணமாக மத்திய வியட்நாமில் மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. இடைவிடாமல் கொட்டிய கனமழை காரணமாக ஏஹான், ஹார்டன் ஆகிய மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
ஹனோயில் சாலைகளை கணுக்கால் அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்த நிலையில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தான் ஹியூ, குவாங் ட்ரை, ஹியூ மற்றும் டானாங் மாகாணங்களில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் அதிக ஆபத்தான நிலையில் உள்ளதால் 6 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். மோசமான வானிலையால் ஹோவா மற்றும் குவாங்மின் மாகாணங்களில் உள்ள 2 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. 16,000த்திற்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மழை மற்றும் அது சார்ந்த விபத்துகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன. நிலாவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் முயற்சியில் புதிய ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோதித்து பார்த்த காட்சிதான் இது. 8 போலியான செயற்கைக்கோள்களுடன் பிரம்மாண்ட ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. உலகின் மிக வலிமையான பெரிய ராக்கெட்டாக கருதப்படும் இந்த ராக்கெட் போலியான செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பயணித்தது. இது 10வது சோதனையாகும். ராக்கெட்டில் இருந்த சூப்பர் ஹெவி பூஸ்டரை வெற்றிகரமாக திரும்ப பெறுவதும் இந்த சோதனையில் அடங்கும். அதன்படி அந்த பூஸ்டர் அட்லாண்டிக் கடலில் விழ வைக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்குள் இந்த ராக்கெட் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்திய பெருங்கடலில் இறக்கப்பட்டதால் விஞ்ஞானிகள் உற்சாக கூச்சலிட்டனர். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேற என்ன சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. 17 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தின் ஆல் டைம் ஃபேவரட் காட்சியை ரவிமோகனும் ஜெனீலியாவும் ரீக்ரியேட் செய்த காட்சிகளே இது. ரவிமோகனின் ஸ்டுடியோ திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் கார்த்தி, சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா, கன்னட நடிகர் சிவராஜ்குமார், அதர்வா, நடிகை ஜெனீலியா, அவரது கணவரும் நடிகருமான ரித்தேஷ் தேஷ்முக், இயக்குனர் சுதா கொங்கரா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவியும் ஜெனீலியாவும் மீண்டும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று அன்பு கோரிக்கை வைத்தார். உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரித்தேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலாக இருந்தது. ரவிமோகன் மனதளவில் யாருக்கும் துரோகம் நினைக்காதவர் என்றும் நினைத்தாலும் அவருக்கு வராது என்றும் நடிகர் கார்த்தி கூறினார். கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு. அப்படி அவங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தனது தோழி கெனிஷா குறித்து நடிகர் ரவிமோகன் தெரிவித்த கருத்துக்களை இவை. ரவிமோகன் ஸ்டுடியோ என்ற பெயரில் நடிகர் ரவிமோகன் தொடங்கிய தயாரிப்பு நிறுவனத்தின் தொடக்க விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், யார் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் தன் மீது அக்கறை கொண்ட ஒரு நிஜ வந்தியத்தேவன் தான் கார்த்தி என்று கூறினார். இங்கே தான் இருப்பேன். வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க, வாழ்த்துங்க. என்னை வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே தான் இருப்பேன். மேலும் தனது தாய் வரலட்சுமியின் பிறந்த நாளையொட்டி ரவிமோகன் எழுதிய பாடலை கெனிஷா பாடினார். புகைப்படம் ஒன்றையும் பரிசாக ரவிமோகன் வழங்கினார். அப்போது வரலட்சுமி கண் கலங்கினார். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா, நீ என்னை விட்டு போகாதே. தாய் கண் கலங்கியதைக் கண்டு ரவிமோகனும் அவரது சகோதரர் ராஜாவும் உணர்ச்சி பெருக்கடைந்தனர்.